ஸ்ருதிகண்ணு, அம்மா என்ன பண்றாங்க? அம்மா சமைக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் கூப்பிட. அம்மா அம்மா, என்னம்மா? அங்கிள் வந்திருக்காரு. வரமா. தேதி 10 ஆச்சு, இன்னும் வாடகை வரவே இல்ல. எப்பதான் உங்க வாடகை கொடுப்பீங்க? இன்னும் 2 நாள்ல கொடுத்துட்றேன்பா. மாசமான எப்பவுமே இதே தொல்லைதான் உங்ககிட்ட. இந்த மாசம் தான் தவறிச்சுப்பா. அடுத்த மாசம் நான் 10ஆம் தேதியெல்லாம் கரெக்டா கொடுத்துட்றேன். அவர் வந்து நான் சொல்றேன். போன மாசமும் இதான் சொன்னீங்க, அதுக்கு முந்தின மாசமும் இதான் சொன்னீங்க, எல்லா மாசமும் இதான் சொல்றீங்க. 10ஆம் தேதிக்குள்ள வாடகை கொடுக்க பாருங்க, இல்லாட்டி தயவு செய்து வீட்டை காலி பண்ணிடுங்க. இல்ல நான் தம்பி நாளைக்கு கொடுத்துட்றேன். நாளைக்கு முதல்ல ரெடி பண்ணி கொடுங்க சொல்லுங்க. சரி, நான் நாளைக்கு வருவேன். சகிலா, சகிலா தண்ணி ஏற்றணும்மா. இதை வரேங்க. நான் குட்டி என்ன பண்ற? கேம்ஸா விளையாடுற? கேம்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் விளையாட சொல்லிக்கிறேன் நான். ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? முடிச்சிட்டியா? சூப்பர், வெரி குட். நான் ஏற்கனவே என்ன சொல்லிக்கிறேன், உனக்கு ரொம்ப நேரம் கேம்ஸ் விளையாட சொல்லிக்கிறேன்னா இல்லையா உனக்கு? காலையில் ஸ்கூலுக்கு போகணும்ல, படுக்கணும்ல, சீக்கிரம் சாப்பிடணும்ல, ரெஸ்ட் எடுக்கணும்ல, எடுத்து விளையாடக்கூடாது ஹோம்ஒர்க்லாம். இன்னும் தண்ணி. வச்சு பணம் வருஷமா போனீங்களா? கிடைச்சிச்சா? இதுதாம்மா நான் பணத்துக்கு ரெடி பண்ணுறது தான் போயிருந்தேன். அது இன்னும் 2 நாள் லேட் ஆகும் போது தான் ஒரே கவலையாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முடிச்சு ஒன்று வந்தாரம்மா? வந்தாருங்க, வாடகை கேட்டாரு. சரி, நீ என்ன சொன்ன? 2 நாள் பொறுத்து தரேன்னு சொன்னேன். கொடுத்துடலாம், நாளைக்கு கொடுத்துடலாம். ரெடி பண்ணி கண்டிப்பாக கொடுத்துட்றேன். கொடுத்துடலாம், கவலைப்படாத. பார்த்துக்கலாம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், டயர்டாக இருக்கு போகிறேன். ஏம்மா அப்பா கிட்ட போய் சொன்னீங்க? நான் என்னம்மா போய் பேசுனேன்? அந்த அங்கிள் வந்து கத்தினா ஏன் வாடகை தரலன்ட்டு, அதேம்மா அப்பா கிட்ட சொல்ல. அப்பான்னு நான் சொல்லியிருப்பேம்மா. அவர் வந்து வெளியே இருந்து வர டென்ஷனாக வருவார். இந்த வீட்டு மேட்ரை சொன்னாலும் அதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். பணம் விஷயமா போனார். அது என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, நானும் கேட்கல, அவரும் சொல்லலை. அவர்கிட்ட நான் பொறுமையாக சொல்லிக்கிறேம்மா. கேம் வளர்ந்து போதுமா, சாப்பிட்டு படுக்கலாமா? நாளைக்கு ஸ்கூல் போனேன்ல. சரிம்மா.